கடக லக்கண நேயர்கள். இப்ப கடக லக்கணத்துல பிறந்தவங்க, நான் ராசிக்கு சொல்லலப்பா, கவனிச்சுக்குங்க. லக்கணத்துக்கு தான் சொல்றேன். நீ ஏன்னா இந்த கடகம்னு ஒண்ணு இருக்குல்ல, கடக ராசியில பிறந்து நம்ம கடகத்துக்கு என்னதான் சிறப்பா சொன்னாலும், நான் கடக ராசியில பிறந்து நான் படுற கஷ்டம் அப்படிமா. ராசியில நீ பிறந்தா நீ கஷ்டம் அடைவ. ஏன் தெரியுமா? நீ பூச நட்சத்திரத்துல, நான் பூச நட்சத்திரம் உயர்ந்து பேசுறவன். கடகத்துல பூசத்துல பிறந்துருவான். இயற்கையாவே சனி சப்தமா அட்டமாதிவே வாழ்நாள் பூரா போராட்டமும் எதிர்நீச்சலும் வருத்தமும் துக்கமும் அடுத்தவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குமே பிறந்தவங்க அவங்க. அப்ப அவங்க வருத்தப்படுவாங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு பெருசா இதாகாது. ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்ன, கடக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்யறாரு, அப்படியே லக்கணத்துல உச்சமடைகிறார். ஆஹா, அப்ப உலகத்துல எவன் வேணாம் நம்மளை வெறுத்து போனானோ, எவன் வேணாம் நம்மளை தூசித்தானோ, எவனெல்லாம் நம்ம பகையாக்கி போனானோ, அவனெல்லாம் நம்மளை பார்த்து மரியாதையா கும்பிடுற நேரமும் இதுதான். இந்த உலகத்துல உற்று பார்க்கக்கூடிய மனிதர்கள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். உயர்ந்த மனிதர்களுக்குள் நீங்களும் ஒருவராக வருவீர்கள். அதுல மாற்றமே கிடையாது. லக்கணத்துல குரு வர்றார். இந்த குரு யாரு? லக்கணத்துக்கு 6 கூடையவர் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாக்கியாதிபதி. அப்ப இந்த கடகத்தில் பிறந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி கற்கக்கூடியவர்கள், கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள்லாம் அவங்களுக்கு உயர்கல்வியும் உத்தியோகமும் இயற்கையாக இருக்கிறது. சரி, படிப்பை முடிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்க வேலை தேடுறீங்க, சனி கொஞ்சம் காலதாமதமாக கொடுத்தா கூட நல்ல வேலையை கொடுத்து சில பேரை வெளிநாட்டுக்கும் இதில் அனுப்பிச்சு வச்சிருவார். அப்போ உயர்கல்வி உத்தியோகம் என்பது நன்றாக இருக்கிறது. சரி, இதே கடகத்துக்கு குரு யாரு? 6 கூடையவர். கடகலக்கணத்துல நீங்க பிறந்துட்டாலே இயற்கையிலே பேக் பெயின் வரும். ஏன்னா அதை விட கரண்டக்கால் சத வழி இயற்கையாவே இருக்கும். இது ஜென்ரலா கடகலக்கணத்துல யாரு பிறந்தாலும். ஆனால் 6 கூடைய குரு லக்கணத்துல சனிசாரம் ஏறும்போது நம்ம சுவாச நிலை இருக்கு இல்லையா, இந்த மூச்சு அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அதனால ஹெல்த்தை நீங்க முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சனி நரம்புக்கு காரகன். குரு சனிசாரத்துல போகும்போது நரம்பு மண்டலங்கள் பூராமே கொஞ்சம் ஒரு மாதிரியா பாதிக்கும். மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கா, பயப்பட வேண்டாம். இதனால அந்த இது வந்துருமோ இந்த இது வந்துருமோ, எந்த இது இல்லை. நீங்க ஸ்மால் எக்ஸசைஸ் அல்லது யோகா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். என்ன, அதனால நம்ம பயப்படல. ஆனா 9 கூடையவர் இந்த குரு லக்கணத்துல சனிசாரத்துல இருக்கனால, இப்போ குரு புத்திரக்காரன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி வங்கியிலையோ அல்லது வெளியிலையோ நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம். இந்த கடன் அடைக்கணுமே அப்படின்னா கடன் நிலையும் உச்ச நிலையில நிக்குது. என்ன செய்யறது, கைகால் ஓடல, என்னென்ன புரியல அப்படின்னு சில பேர் நினைச்சா நல்ல உத்தியோகத்தை விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. அப்படியெல்லாம் இப்ப இருக்கிற உத்தியோகத்தை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தீங்கன்னா திருப்பி வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா தான் இருக்கும். அதனால அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுறாங்க. இதே நேரம் பெற்றவங்க இருப்பாங்க, பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய நிலையை நம்ம தான் செய்யணும். அப்ப பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில நீங்க ஒருபோதும் மாறாதீங்க. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய வசதி வாய்ப்புல கடன் வாங்கி கூட அவங்களுக்கு செய்யுங்க. அதனால தாய் தகப்பனுக்கு செய்யறது எந்த விதத்திலையும் குறையில்லை. ஏன்னா இதை விட என்ன அப்படின்னா, நீங்க இந்த வருஷத்துல ஆலய வழிபாடு நல்லா செஞ்சே ஆகணும். அப்போ ஆலய வழிபாடு என்ன செய்யலாம்? குரு பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. நீங்க இருக்கிற இடத்துல மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கான்னு பாருங்க, பழமையான சிவாலயம் இருக்கான்னு பாருங்க, போயிட்டு வாங்க. இதே இதுல இந்த குரு கடகத்துல இருக்கும்போது ஏதாவது சமயம் கிடைக்கும் போது, அதுலயும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஆடி மாசம் போகலாம், அல்லது கார்த்திகை மாசம் போகலாம், இல்ல பங்குனி மாசம் போகலாம். இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணி திருச்செந்தூர்ல போய் அந்த கடல்ல நீராடி அந்த செந்தூரான் வழிபட்டு வாங்க. மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா ஆலயம், அதாவது நிறைய பேருக்கு யாத்திரை கிடைக்கும். இதே கடகத்துல பிறந்தவங்க பாருங்க, காசியில போய் காசியில ஊர் சுத்திக்கிறவனுக்கு அப்புறம் கூப்பிட்டு நீ என்ன லக்கணம்னு கேளுங்க, கடக லக்கணம்னு சொல்லுவான். அப்ப தீர்த்த யாத்திரைகள். அதே மாதிரி கடகத்துல பிறந்தவங்களுடைய குலதெய்வ கோயில், இந்த கோயில் குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா, அது கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு நல்லா செய்யுங்க, உங்களுக்கு தெய்வம் அனுக்கிரகமா இருக்கும். ஏன்னா அது போக இப்ப ராகு பயிற்சி இருக்கு. ராகு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி. என்ன இந்த காலகட்டம் இவங்க சொல்லுவாங்க,
ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. அதான் இங்க லக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதி, 6 குடைவர், உயர்கல்வியும் உத்தியோகம் உண்டு, உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றமும் ப்ரொமோஷனும் உண்டு, ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. இதுவரைக்கும் நம்ம ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ப்ரொமோஷன் உண்டு என்ன. ஆனால் குரு சனி சாரத்தில் இருக்கும்போது திட்டங்கள் தீட்டுவதை கொஞ்சம் இது பண்ணுங்க. யதார்த்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் இறைவன் உங்களுக்கு தந்தருள்வான், அதில் மாற்றமே இல்லை. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் அந்த கடகராசி. எப்படி கடகராசிங்கிறது பொதுவா ஒரு அன்பான குணம் இருக்கும். எப்படி இதுலயுமே ஒரு அன்பான குணம், ஒரு பாசமான குணம், எல்லாமே அனுசரிச்சு போற குணம் இந்த கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். கடகராசியில பிறந்தா பயங்கரமான திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை ஜெயிக்கக்கூடிய வெறி கண்டிப்பா கடகராசிக்கிட்ட நிறைய இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடகராசிக்காரங்க. தன்னம்பிக்கையான குணம் கடகத்துல மட்டும் நிறைய இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும்னா குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்க கொடுக்கணும். இந்த கடகத்துல கூட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கடக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய உங்க ராசிக்கு நல்லா பாருங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு குரு வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசியில வர்றது மிகப்பெரிய ஒரு யோகம் யோகம் யோகம். எப்படி எல்லா செல்வமும் வளமும் உங்களை தேடி வரப்போகுது. கடகத்தை பொறுத்தவரை அம்மன் அருள் டிவியில எல்லா செல்வமும் நிறைய பேர் கடகராசிக்கு வந்துகிட்டே இருக்கும். கெட்டதை மட்டும் திங்க் பண்ண வேணாம், நல்லதை மட்டும் இப்ப சிந்திங்க. எல்லாமே நல்லதா கண்டிப்பா அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கான நேரம் வேலை செய்ய போகுது ராஜா. கவலைப்படாம பயணிங்க, திறமையா பயணிங்க, பயங்கரமா இருக்கும். கடகத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அட்டிங்க, உங்களால முடியும். பழைய கர்மாவை தூக்கி விடு, தூக்கி வீசிடுங்க கடகராசியை பொறுத்தவரை. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகிறார். அதனாலதான் நல்ல பலன் இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ம குரு, திரிகோண ஸ்தானத்துல குரு. சரி, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபதி. நோய், எதிரி, பகை, கடன், வேலை, வெற்றி, எதிரியை வெல்லக்கூடிய திறமை எல்லாம் 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இதையும் தாண்டி சொல்றேன், 9ஆம் வீட்டதி பாக்யாதிபதி. எப்போதுமே குரு உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாதுங்க. 9ஆம் இடத்துல என்ன இருக்கு? மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ப்ரமோஷன், தொழில் எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போனோம், 9ஆம் இடத்தை பாருங்க. நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்முடைய என்ன செஞ்ச புண்ணியம், 9ஆம் இடத்தை பாருங்க. இஷ்ட தெய்வம் யாரை பார்க்கணும்? 9ஆம் இடத்தை பாருங்க. இதுக்கெல்லாம் அதிபதி குருவா எங்க வந்திருக்காரு? உங்க ராசி மேல உட்கார்ந்து இருக்காரு. குருனா யாரு? தங்கம், பொன், பொருள், நகை, ஆசை. வீட்டுல ஒரு கெட்டதை ஒழிக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷத்தை எந்த கிரகத்துக்கும் அந்த அனுமதி கிடையாது, குருக்கு மட்டும்தான் அந்த அனுமதி. ஒன்றும் இல்லை, ஒரு இடம் தோஷமா இருக்குன்னா குரு பார்த்துட்டா அந்த தோஷம் கழிச்சு போவோம். நீங்க ஒரு ஜாதகம் எடுத்து பாருங்களேன், நிறைய பேர் கெட்டது நடந்துகிட்டே இருக்கானா ஒரு நல்லது இருக்கும். அது என்னன்னா குருவுடைய பார்வை இருக்கும். அதுக்கு பழமொழியே சொல்லியிருக்காங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? கடகத்துக்கு இருக்கு ராஜா. கொடுத்தே திருந்தல, யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஜென்ம குரு கெட்டது செய்ய, நான் கெட்டது சொல்ல மாட்டேன். இதையும் தாண்டி சொல்றேன், சனி பகவான் குருவுடைய வீட்டு, அந்த குரு பகவான சனி பகவான் பார்க்குற வேலை முடிஞ்சு. எப்படி எது வந்தாலும் சரி உங்களால முடியும். 1, 5, 9 பார்க்குது. 1ல குரு 5ஆம் இடத்தை பார்க்குது, அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குது, அடுத்து நேராக 9ஆம் இடத்தை பார்க்குது. நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கேஸ். ஏன்னா கேஸ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா சனி பகவான் சரியா இல்லைன்னா கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? 7க்கும் 8 கூடிய வராரு அவரு. ஏதோ வம்பு வழக்கு பிரச்சனையா குருவுடைய வீட்டுல இருக்கக்கூடாது. அங்க ஏதோ ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாச்சும் மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாரும் ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவான் சரியில்லையோ, நீங்க எல்லாருமே தயவு செய்து சொல்றேன், கடகராசியில பிறந்துட்டா உங்க ஜாதகத்தை செக் பண்ணாம பார்க்காதீங்க இந்த பலனை. உங்க லக்கணத்துக்கு குரு எப்படி இருக்காரு? ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. குரு நல்லா வர கெட்ட வர, இதை மட்டும் மேட்ச் சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல வேலை இல்லைங்க, தாய்மை உறவுல பிரச்சனைங்க, அடிவயிறுல பிரச்சனைங்க. இப்படி அடிவயிறு, தந்தை, தாய்க்கு ஏதாச்சும் ஒருத்தர் மருத்துவ செலவு வரைய செலவோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிருக்குங்க. பூர்வீக சொத்துல ஏதோ
ஒரு மன ரீதியா ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, கடகராசி கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, மேலதிகாரிட்ட பிரச்சனை தாங்க முடியலப்பா, வேலையை விட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற சிந்தனையும் உண்டு பண்ணும். இதெல்லாம் நடந்திருக்கும். நான் குரு சரியில்லைன்னா, குருவும் சனி பகவான் சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும். கணவனுக்கா மனைவிக்கா 2 பேர்ட்ட கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணி போறோம், ஏன் திருமணம் கைக்குடி வர மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நம்ம கடகராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. உங்க லைஃப்ல எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய, நீங்க எதிரே பார்த்துருக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை உண்டு பண்ணும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா கிரகமைப்பு அப்படி இருக்கு, அதனால சொல்றேன். நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா வேலை செய்ய போது உங்களுக்கு பார்த்துக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுருவார். ஒன்றும் இல்லை, நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரா, உங்க மனசு இருக்கு பாத்தீங்களா, மனசு ஒரு நிலைப்படுத்துவார். சரி, இதுல இறங்கலாம், கரெக்டா இதுல போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை மனசு உங்கள்கிட்ட வரும். இப்ப மனசு சரியாயிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிரும்ல. ஒரு மனிதனுக்கு என்ன, மன நிம்மதி. காசு பணம் அப்பால் பட்டது நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப கொடுப்பார் குரு. ஏதாச்சும் ஒரு ஆசை, ஏதாச்சும் ஒரு ஆசை லைஃப்ல வச்சிருப்பீங்க, அந்த ஆசை நேரம் வரும். ஒன்றும் படிப்பு கல்வியில ஒன்றும் இல்லை, மாணவ படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு விஷயத்துல ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு போகலாம் அந்த வருஷத்துல. நான் எடுத்தவொடனே படிப்பு கல்விக்கு தான். வாத்தியார் வேலை பார்க்குறீங்களா, இந்த டீச்சிங் துறை எல்லாமே 4 பேரும் நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய பதவியில உள்ளவங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க லீடரா இருப்பீங்க. நீங்க லீடர் பொசிஷன்ல இருந்து எல்லாரையும் வெளிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டியை அந்த குரு பகவான் கொடுத்துருவார். நீங்க என்னென்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசையெல்லாம் அப்படியே குரு பகவான் நினைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள கொண்டு போடுங்க, எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்க்கறாரு பாருங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நீங்க எடுக்கலாம், இது எழுதி வச்சுங்க. கண்டிப்பா பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு நல்ல பதவியை நீங்க எதிர்பார்ப்பீங்க. நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா வாங்குவீங்க. இது கடகராசி எழுதியே கொடுத்துடலாம். திருமணமும் காதல் திருமணமும் பொதுமக்கள்கிட்டையும் நண்பர்கள் மூலமாக, கூட்டாளி மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. ஏன்னா அவர் 5ஐயும் 7ஐயும் பார்க்கிறாரு. நான் பார்வைக்கு உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த பலப்படுத்துவார். குருவுடைய வேலையாதான். குரு பார்த்தால் கோடி நன்மை ஏன் சொல்லியிருக்கான் விஷயம், இதுதான் காரணம். அவர் இருக்கிற இடம் எங்கேயுமே வேலை செய்யாது, பார்க்குற இடம் பலமா இருக்கும். அப்ப நண்பர்கள், கூட்டாளி, ஆசைப்பட்ட விஷயம், சொத்துல உள்ள வில்லங்கம், பிரச்சனை, ஏதாச்சும் உங்களுக்கு மேல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். குழந்தை பையன் கிடைக்கும், காதல் திருமணம் நல்லா இருக்கும், 2வது திருமணம் நல்லா இருக்கும், அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்க அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசாங்க வேலை, இது எல்லாமே சாதாரண உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை ஒருத்தத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பார். ப்ரொமோஷனுக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கணும்? சரி, உங்க ராசிக்கு யார் தான் வேலைக்கு அதிபதி முடிவு பண்ணும்ல, குரு தானே. நான் ஏன் வேலை கிடைக்கணும் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். நீ வேலை கிடைக்காத நல்ல வேலை, சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதியா சனி பகவான் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அவருடைய சாரத்துல போவார். கண்டிப்பா வேலைத்துல பயங்கரமான லெவல் கொண்டு போயிடுவார். இங்க எழுதியே வச்சுக்கோங்க. வெளிநாடு, வெளியூர், விசா பிரச்சனை, சொந்த குடியூர் பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா 9ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு. வெளிநாடுங்கிறது 8ஆம் இடம். 8ஆம் வீட்டு அதிபதியா சனி பகவான் தான் ஒரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை அவர் 9ஆம் பார்வையை கொடுக்குறாரு. திரிகோண ஸ்தானத்துல குரு, திரிகோணஸ்தான குரு 12 வருஷம் உச்சமான குரு இப்படிதான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். நான் கடகராசிக்கு ஒரு துளியோட கெட்டது சொல்ல மாட்டேன். நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எல்லாமே ஜெயிக்கலாம். என்ன கிரகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் ஒண்ணும் இல்லைங்க. ஏதாச்சும் நமக்கு ஜாதகத்துல தசாபதி மாறி தப்பா நடந்தா இப்ப பலன்கள் ஆப்போசிட்டா சரியா இருக்காது. ஒண்ணு இல்லை, இப்ப கடன் உணர்ந்த வைக்கும், நகையாட வைப்பீங்க, ஏதாச்சும் ஒரு வழக்கம் வம்பு வழக்கம் உங்களை தேடி வரும், நீங்க தேடி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி குழப்பம் இருக்கும், தாய்மாம உறவு, ஏதாச்சும் ஒரு மனக்குழப்ப தருமாட்டத்தை கொடுக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி சூப்பரா வரும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. ஒன்றும் உங்கள் வீட்டில் என்ன வாங்குவீங்க தெரியுமா? நகை வாங்குவீங்க, இல்லை பணம் வரும், இல்லை வீடு வரும், இடம் வரும், அப்பா சொத்து அம்மா சொத்து வரும். இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம். குடும்பத்தில் குரு பயிற்சி எழுதி வச்சுங்க. இப்போ எடுங்க லாட்டரி சீட்டை, கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகம் பாருங்க, உங்கள் வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா எதுவுமே கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா கிரகம் எப்படி அவ்வளோ சாதகமாக இருக்குங்க. பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எப்படி பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றி வரும். நீங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக வேலை செய்யும். ஏன்னா நிறைய விஷயம், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, இது இந்த துறை எல்லாமே சொல்றேன். குரு எங்கெல்லாம் இருக்காரோ, யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும், அவங்க எல்லா துறையுமே வளர்த்து விட்டுருவார். இப்ப எல்லாருமே கடகராசி உங்க ஜாதகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி, அதுவும் இப்போ உச்சமான குரு வரனால கண்டிப்பா அம்மன் வீட்டுல எல்லாருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்ப நட்சத்திர பலன் எடுத்தோம்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்
அதிக ஜாதகம் கொடுத்த நட்சத்திரம் நமக்கு கடகராசியில. உங்களுடைய கவலைகள் தூக்கி எறிங்க, எல்லாமே நல்லதா வரப்போகுது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொல்ற புனர்பூசணத்துல பொறுத்த சொல்றேன், எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கே விஷயம் கிடையாது ராஜா. நீ எந்த பேங்க்ல போய் பேங்க்ல லோன் கிடைக்கும், கடன் உடனே கிடைக்கும். வீட்டுல, குடும்பத்துல, வண்டி, வாகனம், பூமி, சொத்துல வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தேடி வரும். எந்த காரியத்திலுமே எந்த ஒரு தடங்களும் வராது. புனர்பூச நட்சத்திரம் அந்த குரு பயிற்சி உங்களுக்காக உள்ள குரு பயிற்சி பார்த்துக்குங்க. பணம், பொருள், சேமிப்பு, நகை எல்லா விஷயம் சூப்பரா இருக்கும். ஆனா நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும். பார்த்துங்க. இடத்துல பூமியில காசு பணத்தை போக ரெடியா இருங்க. இந்த குரு பயிற்சி தான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி, நிறைய குழப்பத்தை பார்த்துருப்பீங்க. படிப்புகள் சரியா இல்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, எல்லாமே குழப்பமா இருக்கும். ஆனா இப்ப நல்லது மட்டும் வரும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம். எப்படி? பூசம் இதுலையுமே பாருங்க, ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எல்லா விஷயத்தையும் ஹார்ட் ஒர்க், நல்ல திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், மே மாசம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. மே மாசம் கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கெட்டதே வராது. எத்தனை பேர் பூசத்துல பிறந்தீங்களோ, சனி பகவான் மட்டும் நான் ஜாதகம் நல்லா இருக்கா மட்டும் பாருங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா சனி உடைய நட்சத்திரத்தை இந்த குரு பகவான் போக போறாரு. வெளிநாடு, வெளியூர், உயர் பதவி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வந்துகிட்டே இருக்கு ராஜா. நல்ல காரியம் நடந்துகிட்டே இருக்கு ராஜா. திருமண பேச்சு, வேலை உத்தியத்துல உயர் பதவி, தொழில நல்ல ஒரு மாற்றம், எல்லாமே நல்ல விஷயமா வரும். கெட்டது வராது. யாரு பூசத்துல பிறந்தவங்க எல்லாமே யோகமா வேலை செய்யும். பார்த்துக்குங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும், பயங்கரமா டேலண்டா யோசிப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஆயில் நட்சத்திரம் எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும். கெட்டதே வராது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். ஆயில் நட்சத்திரம் சொல்றேன், சூப்பரா இருக்கு. யோகம் பார்த்துங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. படிப்பு, கல்வி நல்லா பாருங்க. ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பாருங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், எந்த துறை, எந்த ஜோதிடம் நல்லா பாருங்க. ஜோதிடம், கல்வி நிறுவனம் எல்லாமே பட்டை கிளப்புறீங்க. ஆயில் நட்சத்திரம். குரு பெயர்ச்சி. குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் எவ்வளவு நன்மைகளை தர காத்திருக்கிறார் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதே போல குரு பகவான் யார், ஏன் குரு பெயர்ச்சி ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தொடர் போராட்டங்கள், தொடர் கஷ்டங்கள், முன்னேற முடியாத நிலை, நான் வாழ்நாள் முழுவதும் கசங்கி கொண்டே இருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் அவருடைய பயிற்சி காலத்தில் பார்வையினால் நிறைய நன்மைகளை தருவார். அவர் என்ன நன்மையை தருவார் அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ நாம் இன்றைக்கி கடகராசி அன்பர்களை குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். அப்போ கடகராசியில் குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய காலம். அதுக்கு முன்னால் குரு யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது இருக்குது. பாருங்கள், குரு பகவான் ஒரு முழு சுபக்கோள். குரு பகவான் 9 கிரகங்களிலே முழுமையான சுபர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அதனால தான் யாராவது பெரியவங்களை பார்த்தா பெருமாளை பார்த்தது அப்படின்னு போகிற வழியில் யாராவது பார்த்தா பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணும். அவங்களுடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்கும் போது நம்ம நல்லா இருப்போம். அதனால தான் ஆசீர்வாதம் என்றால் குரு. இப்போ குருவிட்டு தான் ஆசீர்வாதம் வாங்குவோம். குரு பார்க்க நமக்கு கோடி தோஷம் போயிடும். இப்போ ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் நமக்கு குரு மறைஞ்சிருப்பார். 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரு, நீச்சமாக இருக்கார், பாதக வீட்டுக்கு போயிட்டார், சரியாக பலன் தரலை, என்னென்னமோ சொல்கிறாங்க சார். ஆனால் இந்த குரு நன்மை தருவாராண்டா 100% நன்மை தருவார். நீங்கள் நம்புங்கள் தான் நாராயணன். அதாவது குரு பிறந்த பொழுது ஒரு வீட்டில் இருந்தார். ஆனால் இப்பொழுது குரு ஏன் சுற்றி வரணும்? ஏன்? எல்லாரையும் வாழ வைக்கணும்ல, எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கணும்ல. அப்போ கடவுள் என்பவர் பொதுவானவர் தானே. இப்போ பாருங்கள், சூரிய பகவான் இருக்கார். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். சூரிய பகவான் மேலேருந்து தன்னுடைய கதிர்வீச்சுக்களை கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறாரு? சாக்கடையிலையும் அவர் கதிர்வீச்சு விழுகுது, ரோட்டோரமாக இருக்கிற மலத்துலேயும் விழுகுது, குளத்துலேயும் விழுகுது, கோவில் மேலேயும் விழுகுது, கோவில் தெப்ப குளத்து மேலேயும் விழுகுது, ஓடும் நதியிலையும் விழுகுது. கங்கையில் சூரிய வெளிச்சம் வரலையா? அப்போ எல்லா இடங்களிலும் சூரியன் பொதுவாக இருக்கார், பாரபட்சம் பார்ப்பது. அதே மாதிரி தான் குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒரு ஆண்டு காலம் தங்கி பாருங்க. உங்களுக்கெல்லாம் 3 பார்வை உண்டு, விசேஷ பார்வை. அவர் இருந்த இடத்திற்கு ஒரு நன்மை தருவார், பார்த்த இடத்திற்கு ஒரு நன்மை தருவார். இப்போ இருந்த இடம்னா இப்போ குரு இப்போ கடகத்துக்கு வரார்,
கடகராசிக்காரங்களுக்கு தான் பார்க்குறோம். அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா வந்த உடனே அந்த கிரகத்துக்கு காரகத்து வழியாக செல்வத்தை கொடுப்பார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வாராரு, அந்த வீட்டுக்குள்ளே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்து பேசலாம், கொள்ளலாம், செய்யலாம். ஒரு பெரியவங்களே வராங்க, என்னப்பா நான் வீட்டுக்கு வந்தேன், ஒருத்தரும் இல்லை, மாமியார் இருந்தால் கூட அவன்கிட்ட கூட நான் காசு பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பேன், இதை வந்தால் என் மகட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பேன், யாருமே இல்லை, நான் என்ன செய்வேன், வந்துட்டேம்மா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி தான் குரு பகவான் ஒரு பெரிய தகப்பன், ஒரு கடவுள் பரமசிவம், ஒரு பார்வதி பரமேஸ்வரன் போல், நாராயணரை போல் உலகத்தினுடைய ஒப்பற்ற கடவுள்கள் எல்லாம் குரு தான். அப்போ குரு பூமியை விட 300 மடங்கு பெரியவர். அவர் பெருசாக இருக்கிறனால தான் பூமியில் உள்ள உயிரினங்களை எல்லாம் வாழ வைக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும், ஜாதகப்படி ஒரு மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும். அந்த சுபகாரியம் நடக்கணும்னா அதுக்கு குரு அருள் தேவை. கல்யாணம் நடக்கணும், சீமந்தம் நடக்கணும், பொண்ணு பெரிய பிள்ளை ஆகணும், அதுக்கும் குரு அருள் தான் வேணும். அதுக்கப்புறமேல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், வெளிநாடு போகணும், நல்ல சாப்பிடணும், நல்ல துணிமணி உடுத்தணும், புரியுதுங்களா, நல்ல ஷூ போடணும், எங்கள் அப்பா நீண்ட ஆயுளோடு வாழணும், எங்கள் அம்மா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னா குரு அருள் தேவை. 4ஆம் இடத்துக்கு குரு பார்த்தா அம்மா நன்னா இருப்பா, புரிந்து கொடுத்தா. 9ஆம் இடத்தை குரு பார்த்தான்னா அப்பா நன்னா இருப்பார். 5ஆம் இடத்துல குரு பார்த்தா குழந்தைகள் நன்னா இருக்கும். இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு 5ஆம் இடம் அது ஹையர் ஸ்டடீஸ், ஆராய்ச்சி கல்வி. இப்போ பாருங்கள், ஒரே குரு எங்கெங்கே பார்க்குறவரோ அந்த வீட்டை விருத்தி செய்கிறார், அந்த பாவங்களை எல்லாம் போக்குறார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ மஞ்சள் நிறத்துக்கு அவர் ஆட்சி செய்கிறார். அதனால தான் கோவிலில் காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க மஞ்சள் ட்ரெஸ்ஸை போடுறது. மஞ்சள் கிழங்கு, தானியத்தில் சுண்டல் கடலை, அது தங்கத்துக்கும் அவர் தான். அப்போ இந்த ஆண்டு தங்கம் நல்ல விலைக்கு வரும், தங்கம் சர்ப்ரைஸ் கிடைக்கும், தோண்டி எடுக்கலாம். மருத்துவத்துக்கும் அவர் தான், குரு தான், புரியுதுங்களா. அப்போ ஒரு பெரிய பொருளாதாரம் வேண்டுனாலும் குரு பகவான் தான் தேவை. அப்போ இந்த பிறவியில் நான் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கணும், இந்த ட்ரிப்பாவது குரு பயிற்சி என்னை பெரிய பணக்காரன் ஆக்கிடுமா சுவாமி, எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கீங்க. அப்போ அதெல்லாத்தையும் செய்ய மாட்டாரா? அப்போ கடவுள்னு ஒருத்தர் இல்லையா? இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஜாதகம் என்ன தகுதியில் இருக்குது, நமக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதா, இந்த குரு பார்வை, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து மேலே நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போவோம். ஒருவேளை நம்ம ஜாதகம் வீக்காக இருக்குது, இந்த குரு பார்த்து ஓரளவுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை கொடுப்பார். இதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்குது. அப்போ ஒரு பதவி வர்றது, ஒரு பட்டம் வருது, இதுக்கெல்லாம் குரு அருள். கல்யாணமே தடுத்துக்கிட்டே போகுது, 2வது கல்யாணம், முதல் கல்யாணம் பிரச்சனை, 2வது கல்யாணம் நல்லது நடக்குமா? நடக்கும். ஏன் நடக்காது? அப்போ கடகராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் முதல் கல்யாணம், 9ஆம் இடம் 2வது கல்யாணம். இப்போ 7ஆம் இடம் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையார் சாமி, 2வது கல்யாணம் நடக்குமான்னாரு. நல்லா இருக்கும், அற்புதமான நல்ல பிரமாதமான வாய்ப்புகள் கடகத்துக்கு கிடைக்கும். 2 செகண்ட் மேரேஜ் சாமி, எங்களுக்கு குழந்தை, ஒரு நல்ல குழந்தை பிறக்குமான்னாரு. அருமையான குழந்தை பிறக்கும், 2வது குழந்தை பிறக்கும். முதல் குழந்தை இருக்குது சாமி, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வேணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதையெல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது தான் குருவினுடைய கடமை. அப்போ ஒரு இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் இதெல்லாம் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேரும். ஏன்னா செவ்வாய் வீட்டை பார்க்குறார், பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாயினுடைய உச்ச வீட்டையும் பார்க்குறார். கண்டிப்பாக வீடு உண்டாகும், சொத்து உண்டாகும், தொழில் உண்டாகும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான், சாமி ஜென்ம குரு மோசங்கனால் அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, கால மாற்றங்கள் ஆகிடுத்து. கொஞ்சம் பேராசைப்படாமல் இருந்தால் போதும், குழந்தைகளே ரொம்ப கண்ணியமாக கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். இப்போ கடகத்தில் உச்சம் அடைகிறார். கடகராசிக்கு ஜென்மத்தில் தான் நினைக்கக்கூடாது, கடகத்திற்கு புறத்தளவில் குரு உச்சம் அடைகிற வீடு. அப்போ அங்கே எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம், மனம் பலகீனம் அடைய வேண்டாம். மனத்தை சந்தோஷமாக்குவதில் குருவின் பங்கு உண்டு. பார்க்குற பார்வைக்கு அவ்வளோ பலன்னா உச்சம் அடைந்து என்ன ஆகும், உயர்வடைவர். லைட்டு போட்ட இடத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அது பூரத்துக்கும் வெளிச்சம் கிடைக்கும். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை மட்டும் இல்லை, உச்சம் அடைந்தால் கோடி நன்மை. புரிஞ்சிருச்சா? நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கடகத்திற்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவர் 1, 2, 3, 4. அப்போ கடகத்திற்கு என்ன பண்ணுறார், 1, 2, 3, 4, 5, 5ஆம் இடம்.
உங்கள் குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், குழந்தை பிறக்கும், சிறப்பாக இருக்கும். காதலன் காதலி கைகூடும். காதல் ரொம்ப நாளாக நான் ஒரு அம்மாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு திருமணத்தில் கொண்டாந்து விடும். ஒரு விளையாட்டில் நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு. நான் ஒரு ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணுறேன், கண்டிப்பாக உண்டு. அப்போ 9ஆம் இடம் பிஹெச்டி, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இன்றைக்கி இந்த முறை ஒரு எம்ஃபில் முடித்து ஒரு டாக்டரேட் பண்ணுறதுக்குரிய அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% நன்மையை தரும். அடுத்து பாருங்கள், கடகத்திற்கு வந்து பாருங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறார், உச்சம் அடைந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இதுவரையிலும் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் தட்டிக்கிட்டே போகுது, 30 வயசு ஆயிடுச்சு, 36 ஆயிடுச்சு, ஒன்றும் கவலை இல்லை. குரு ஒரு 16 வருடம், அவர் பார்க்குற வீடு சனியினுடைய வீடு. அப்போ 16 ஒரு 19 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20னே வச்சுக்க, 20, 36, 35 வயது வரையிலும் இதுவரையிலும் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிங்க 100% குழந்தை பாக்கியம் உண்டு, 100% திருமணம் உண்டு. சரி, எனக்கு செகண்ட் மேரேஜ், ஏன்னா உங்களுக்கு பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் கடகத்திற்கு 7 கூடியவன் 9ல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்கும் நல்ல உண்டு. நல்ல எளிமையான குடும்பத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய அருமையான மனைவி கிடைக்கும். அதே போல் பெண்களுக்கு நல்ல கணவனார் அமைவார். நல்ல நிரந்தரமான வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆடவர்களும் பெண்ணும் கிடைக்கும். அப்போ கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த குரு பகவான் ஒரு போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி வெற்றியை தர்றார். உங்கள் குழந்தைகள் அவங்க ஆராய்ச்சி கல்வியில் வெற்றி உண்டு. நல்லா கவனிக்கணும். முதல்ல மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பலன் உண்டு. 5க்கு 5ஆம் இடம், 1, 2, 3, 4, 5க்கு 5ஆம் இடம் குருவின் பார்வை. அப்படிப்பட்ட நிலையில் நன்மை உண்டு. வெளிநாடு சம்பந்தமான கல்வி, வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பு. ஏன் வெளிநாட்டில் போய் இருக்கான் என் பிள்ளை, ரொம்ப சிரமப்படுதாயா, ரொம்ப கஷ்டப்படுதாயா அப்படின்னா அவங்கெல்லாம் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அங்கே குரு போல ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து அவங்க மேலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, கடக குரு பொறுத்தளவில் வேறு யாருக்கு நன்மை தருவார் அப்படின்னா உங்கள் சகோதரர்கள். உங்களுக்கு சகோதரர் இருப்பார்ல, அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் சகோதரர்களுக்கும் கல்யாணம் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்ததெல்லாம் நீங்கிடும். அப்போ உங்களுக்கு 7ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில். அப்போ தொழிலுக்கு பொறுத்தளவில் பாக்கியாதிபதி 4ல் உச்சம் அடைகிறார். அதே நேரத்தில் விரயத்தில் இருந்த சனி, உங்களுக்கு தொழிலுக்கு விரயத்தில் இருந்த சனி, ஏன் வேலையே இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வையினால் இடமாற்றம், ஊர் மாற்றம், மாநிலங்கள், நாடுகள் மாறி நிரந்தரமான ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு, செல்வ செழிப்போட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் முழுமையாக தருவார். அவர் பார்த்தா செல்வத்தை அனுப்பி வைப்பார், பொன்னை அனுப்புவார், பொருளை அனுப்புவார், கஷ்டத்தை மாற்றி அமைப்பார். இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய மனதை, புத்தியை, யோசனையை நல்ல விதமாக கொண்டு செல்ல கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, உச்சநிலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர் வருகை தந்திருப்பது உங்கள் வாழ்வை புடம்போட்ட தங்கமாக மாற்றுவார். பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை நடக்கும். குழந்தைகள் திருமணம், குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் ஆராய்ச்சி, மனைவிக்கு ஆரோக்கியம், மனைவி மக்களுக்கு இருந்த பிராபலங்கள், மனைவியினுடைய குடும்பங்கள், பொதுவாக எல்லா வளங்களையும் பெற்று அமோகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தருவார். எழுதிக்கிங்க, தென்குடி திட்டை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க அகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், பட்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கியுடைய குரு பகவான், வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க நன்மை உண்டாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்கள், சித்தர்கள் ஜீவ சமாதி, இது போன்ற இடங்களுக்கு போங்க. குரு பூஜை எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போங்க, குருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக உள்ள வருகிறார். அப்போ ஜென்ம குருவாக குரு உள்ளே வரும்பொழுது ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்களே, அப்போ நமக்கு ஏற்கனவே
நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம். இப்போ குரு வந்து ஏதேனும் பிரச்சனையை கொடுத்துருவாரோ, ஏதேனும் கவலையை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல இருந்தா உறுதியாக அதெல்லாம் தூக்கி போட்டு யார் என்ன சொன்னா கண்டுக்கிறாரு. குரு உங்களுடைய ராசியில உள்ள வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உங்களை பிடிச்சவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க? வெல்கம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதே தான் இப்போ உங்களை மிகவும் நேசிக்கக்கூடிய குரு பகவான், உங்களுடைய ராசியை ரொம்ப கேர் பண்ணக்கூடிய குரு பகவான், ஏன்னா அவருக்கு தான் உச்சம் பெறுகிறார். ஸோ அப்போ உள்ள வரார். இவ்வளவு நாட்களாக நீங்க பல கேள்விகள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கூட விட கண்டுபிடிக்க முடியல. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், எப்படி சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக மகர ராசிக்கு 7.5 சொல்றாங்க. எப்படி மகர ராசிக்கு 7.5 சொல்றாங்க சார். ஆனா எனக்கு 7.5 நடந்த மாதிரியே தெரியுது. எல்லா விதமான 7.5களும் சந்திச்சு விட்டோம், எல்லா விதமான அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டோம். நாங்க கூடவே வச்சிருந்த அத்தனை பேரும் எங்களுக்கு செய்வினை வைத்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அப்ப அவர்களுக்கு நாங்களே ஒரு என்ன சொல்லணும், விஷ கிருமிகளை, விஷ செடியை நம்மளே தண்ணியை ஊற்றி நம்மளே வளர்த்து விட்டு அந்த செடி நம்மளே அட்டாக் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இப்போதான் நாங்கள் உணர்றோம் அப்படிங்கிற தன்மையில தான் கடகராசிக்காரங்க இருப்பீங்க. ஒரு அக்கறை, அன்பு, அரவணைப்பு, பாசம், காதல் அப்படிங்கிற ஒரு மொத்த கூட்டமைப்பு தான் நீங்க. ஒரு 5 ராசி வந்து பார்த்தீங்கன்னா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அன்பு வச்சிருப்பீங்க. அதுல நீங்களும் மிக முக்கியமான பங்கு வகிப்பீங்க அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரர். ஸோ கள்ளங்கபடம் இல்லாத ஒரு புன்னகை உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஸோ உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இருந்தாலும் இப்போ குரு பயிற்சிக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இந்த குருவானவர் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்க. இந்த 5ஆம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுய சிந்தனைக்குரிய ஒரு செயல்பாடு. தான் என்ன நினைக்குமோ அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை. ஸோ இப்போ வரையும் நீங்கள் நினைச்சதை செய்யலை, இனிமேல் நீங்கள் நினைச்சதை மட்டும்தான் செய்வீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்கள் மனசு தெளிவாகும். இந்த மனசில் உங்களுக்கு கெட்டது பண்ணவங்க கூட எப்படியா நல்லது பண்ணிடுவோம். நமக்கு அவங்க கெட்டது பண்ணாங்க, ஓகே, பட் நம்ம ஏதாவது முடிஞ்சாலும் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு மறந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்கள் என்பது உண்மை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயத்தில் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான ஒரு குறிப்பிட்ட ராசியில் கையை தூக்குங்கன்னா நீங்கள் முதலாக தூக்கிறீங்க. அது 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, அது 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் தான் சிக்கி தவிச்சிருப்பீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை திறமை, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எப்போ அங்கே வந்து இழக்கப்படுதுன்னா, நீங்கள் யார் மேலே அன்பு வச்சிங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களை நீங்கள் தொலைத்தீர்கள் என்பது உண்மை. உங்களை மறந்துட்டீங்க. ஸோ இப்படி காதலை சிக்கி தவிச்சிட்டு, சார் என்ன சார் பண்ண, தெரிஞ்சோ தெரியாமலோ பாசம் வச்சுட்டேன் சார், நான் லவ் பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்ண அப்படிங்கிற நிலைமையில இன்னும் போராடி இருக்கீங்கன்னா அந்த காதல் உண்மையான காதலாக இருந்தால் வெற்றி பெற்று. இல்லை உங்களுக்கு போராட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க, உங்களை காயப்படுத்திட்டு அவங்க மகிழ்ச்சியாக தான் சார் இருக்காங்க. சார் என்னைய பிளாக்ல போட்டு அவன் சூப்பராக இருக்கான் சார், சார் என்னைய பிளாக்ல போட்டு அவங்க சூப்பராக இருக்காங்க சார் அப்படிங்கிற நிலையில நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உண்மையான காதல் வெற்றி பெறும். உங்களை கஷ்டப்படுத்தின காதல் கட்டாயமாக பக்குவப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சரணடைவாங்க. அப்போ வேணுமா வேண்டாமா நம்ம உங்கள் சுயஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் அதிகமாக போராடக்கூடிய ராசிகள்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம்.
அந்த லிஸ்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க, வாழ்க்கைனா இப்படி இருக்கணும், கல்யாண லைஃப்பில் நான் இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும், என்னோட மனைவி இதே மாதிரி நடந்துக்கணும், ஸோ நாங்கள் இதை மாதிரிலாம் வாழணும்னு ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. அந்த கனவு கோட்டை அப்படியே கற்பனை கோட்டையாக சிதறப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டாக உடைஞ்சிருக்கும். ஸோ இப்படி பல கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் போராட்டம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கடந்த ஒரு 5 வருட காலமாக நிறைய இருக்குது. இல்லாதவங்க மறந்துடுங்க. இல்லாதவங்க சுயஜாதத்தில் 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் இருக்காது, அதை மீறி இருக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமே அந்யுன்யமாக இருக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு உங்களுடைய கணவர் அல்லது உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் இப்போ ஒரே ஏரியாக்குள்ளே இருக்கோம், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஒரே ரூம்குள்ளே இருக்கோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டோம். யார் யாரை பிடிக்கும், யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஆனால் இன்னும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதுக்கான அங்கீகாரமே கொடுக்கல. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு உண்மை தானே? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற போது உங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக போகுது. இனிமே அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய ரியாலிட்டி அன்பை உணரக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. ஸோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இனிமே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுபோல் உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அப்பா சொத்துல பிரச்சனை இருக்குது, இது எந்த பிரச்சனை உங்களுக்கு அது சரியாயிடும். உங்கள் மேலே உங்கள் அப்பா அளவு கடந்து அனுப்புவாங்க, உங்களை உயிராக பார்ப்பாங்க. என் தேவதை அப்படின்னு சொல்லுவார் உங்கள் அப்பா, உண்மை தானே? என் ராஜாடா அப்படின்னு சொல்லுவார மாட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பு வைத்த உங்களுடைய அப்பா இப்போ உங்க கூட பேசலை அப்படின்னா கண்டிப்பாக பேசுவாங்க. அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சரியாகும். உங்களுடைய அமைப்பின்றைய கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்க போகிறது உண்மை. பூச நட்சத்திரக்காரங்க பட்ட கஷ்டத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட இந்த 2025 ஒரு ஜூன்லேருந்தே போராட்டம் 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 மட்டுமே போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சரியாக போகும். குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர போறீங்க. கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. முதல் குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை, 2வது குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை அப்படிங்கிறத குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். சார் 2 குழந்தையும் பெண் குழந்தையாக வந்துருச்சு, ஒரு ராஜா மாதிரி ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்க்க கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சார் 2 குழந்தையும் ஆண் குழந்தையாக பிறந்துச்சு, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் பிறக்குன்னு ஆசைப்படுறேன், கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சார் குழந்தைக்கு 3 குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஆனால் என் குழந்தைங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, என்னை கொஞ்சம் கூட நேசிக்க மாட்டேங்காங்களே, குழந்தைகளுக்காண்டி தான் நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கடகராசி என்பர்கள் பெற போகிறீங்க. இந்த அற்புதமான மாற்றங்களுடன் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம்? ஒன்றுங்க, இருக்குங்குடி மாரியம்மனை பிடிச்சிக்குவோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டாரத்தில் உள்ள இருக்குங்குடி மாரியம்மனை போய் வழிபாடு செய்யும். ஆற்றங்களில் நம்முடைய அம்மன் அப்படியே அற்புதமாக வந்திருக்காங்க. அவங்களுடைய அற்புதங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடாக இருக்கும். அம்மனை போய் பாருங்க, இருக்குங்குடி மாரியம்மனை பார்த்து தாயே நீ தான் எனக்கு உறுதுணைன்னு சொல்லி போய் நில்லுங்க. நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. அங்கே இருக்குங்குடி மாரியம்மன் கோயில் போயிட்டு வரவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வருவாங்க. என்னென்ன கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை, கவலையை தொலைச்சிட்டு இன்பங்களை மட்டும் அம்மன்கிட்ட இருந்து அப்படியே வாங்கிட்டு சந்தோஷமாக வர்றாங்க. ஸோ நீங்களும் போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. யார் யாரெல்லாம் இருக்குங்குடி மாரியம்மனுக்கு போயிருக்கீங்களோ, அம்மனை போய் பார்த்துருக்கீங்களோ, கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. போகணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்ரீ இருக்குங்குடி மாரியம்மனை போற்றி போற்றி போற்றின்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. வாழ்க வையகம்.